கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 1 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்காக அபிராமி குருஜியை பார்க்கணும் அப்படின்னு அருணாச்சலத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக குருஜி வந்துடுறாங்க. குருஜி, கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு நல்ல நேரத்தை குறித்து கொடுங்க, அதே சமயம் முருகன் சிலை மண்ணில் புதஞ்சிருந்துச்சு, அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லுங்க அப்படின்னு அபிராமி கேட்க, இங்கே பாருங்கம்மா, கார்த்திகை தீபம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள், அதனால் உங்கள் 3 மருமகள்களையும் தீபம் ஏற்ற சொல்லுங்க. பூஜை வேலை எல்லாத்தையும் மத்தியானமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை விட வேற எந்த பரிகாரமும் சிறந்ததாக இருக்காது அப்படின்னு குருஜி சொல்லவும், உடனே அபிராமி குருஜிக்கு நன்றி சொல்லி அவருக்கு தட்டில் பழங்கள் எல்லாம் வச்சு தட்சணையும் கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி மீனாட்சி கூப்பிட்டு குருஜி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா தீபா கிட்டேயெல்லாம் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லவும், நேராக மீனாட்சி தீபா கிட்ட போய் சொல்கிறாங்க, முருகன் சிலை மண்ணில் புதஞ்சிருந்ததுக்காகவும் தான் இந்த பரிகாரம் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், சரிக்கா கண்டிப்பாக லீவ் போட்டுருவோங்கிறாங்க தீபா. அடுத்ததான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லலான்னு சொல்லி போகிறாங்க. 3 மருமகள்களையும் குருஜி விளக்கேற்ற சொல்லியிருக்காரு அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், என்ன தீபாவுமாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆமாம், தீபாவும் இந்த வீட்டு மருமக தானே அப்படின்னு மீனாட்சி கேட்க, அக்கா நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஏன் அப்படி கேட்டேன்னா, தீபா காலையில் ஆச்சுன்னா பேகை மாட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறா, அதுக்கப்புறம் சாயங்காலமாக தான் திரும்பி வரா, அதனால் அவள் எப்படி இதில் கலந்துக்க முடியுங்கிற இதில் தான் கேட்டேன், மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லை, இனிமேல் தீபா விஷயத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், அதை பண்ணு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக தீபா ஆஃபீஸில் உட்காந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை ஸ்னேகாவும் நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேராக தீபா கிட்ட ஃபைலை தூக்கிட்டு வராங்க. என்ன இங்கே ஜாலியாக உட்காந்துருக்கேன், உன் நினப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் வராங்க. தீபா தீபா அப்படின்னு ஒரு 2 வாட்டி கூப்பிடுறாங்க. தீபாவும் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்க, என்ன தீபா நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் நினப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை மேடம்ங்கிறாங்க தீபா. சரி சரி, இந்த ஃபைலை பாருங்கள், இந்த ஃபைலில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் சரி பண்ணி நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க, நாளைக்கு கண்டிப்பாக இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஸ்னேகா சொல்லவும், மேடம் நாளைக்கு எனக்கு லீவ் வேணுங்கிறாங்க தீபா. என்ன தீபா இப்படி சொல்கிறீங்க, சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இப்படி லீவ் கேட்குறீங்க? கார்த்திக் சார் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வேலை கொடுக்க சொன்னார், ஆனால் அதையே நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்னேகா சொல்லிகிட்ருக்க. மேடம் அது இல்லை மேடம், நாளைக்கு கார்த்திகை தீபம் வீட்டில் பூஜையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், அதனால தான் மேடம் லீவ் வேணும் அப்படின்னு தீபா சொல்லவும், சரி தீபம் சாயங்காலம் தானே வைப்பாங்க, அதுக்கு எதுக்கு நீங்கள் ஃபுல் டே லீவ் கேட்குறீங்க, அப்படி வேணும்னா ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு ஸ்னேகா சொல்லவும், இல்லைங்க மேடம் நாளைக்கு மத்தியானமே பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தீபா சொல்ல, இங்கே பாருங்கள் தீபா, கார்த்திக் சார் உங்களை நம்பி தான் இந்த வேலையை கொடுக்க சொன்னார், அவர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த வேலையை சொல்லியிருக்காரு, நீங்கள் பாட்டுக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வீணா சங்கடப்படாதீங்க, இந்த ஃபைலில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நாளைக்கு நீங்கள் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் கரெக்ட் பண்ணியும் வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டுருக்காங்க. அப்போ மீனாட்சி அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு தீபா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் தீபா அப்படியே மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதும், இப்போ என்ன பண்ண போகிற தீபா, பூஜை நேரத்தில் நீ இங்கே இல்லைன்னு தெரிஞ்சால் அத்தை பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், அக்கா என்ன நம்பி கார்த்திக் சார் இந்த வேலையை கொடுத்துருக்காரு, நானும் அந்த ஃபைலில் பண்ண வேண்டிய எல்லா கரெக்ஷனும் பண்ணிட்டேங்க்கா, ஜஸ்ட் அந்த ஃபைலை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்தால் மட்டும் போதும், நீங்கள் எப்படியாவது அது வரைக்கும் சமாளிங்க அப்படின்னு தீபா சொல்லவும், சரி தீபா நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வந்துருங்கிறாங்க மீனாட்சியும். அதுக்கப்புறம் தீபாவும் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, ஃபைலை கொடுக்குறாங்க. அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் மேனேஜர் வரல அப்படின்னு அவர் சொல்ல, தீபாவும் அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஸ்னேகா அவருக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு அந்த பொண்ணு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் வந்துட்டாங்க மேடம், அவங்க வந்து 1 hour ஆச்சு, நான் தான் வெயிட் பண்ண வச்சுருக்கேன், நீங்கள் தான் நேற்றே சொல்லிட்டீங்கல்ல ஈவினிங் வரைக்கும் அந்த பொண்ணை வெயிட் பண்ண வச்சு தான் அனுப்பணும்னு, அப்புறம் எப்படி மேடம் நான் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லவும், சரி அவள் ஈவினிங் வரைக்கும் கிளம்பவே கூடாது, அப்படி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஸ்னேகா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. தீபாவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே இருக்கிறவர்கிட்ட திரும்ப வந்து கேட்குறாங்க, மேடம் நான் தான் சொல்கிறேன்ல இன்னும் மேனேஜர் வரல, எனக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சார் வீட்டில் முக்கியமான பூஜை ஒன்று இருக்குது, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நான் ஈவினிங் கூட வந்து இந்த ஃபைலை வாங்கிக்கிறேன்
அப்படின்னு தீபா சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியெல்லாம் சைன் பண்ணி ஃபைலை வைக்க முடியாதுமா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், மேனேஜர் வந்ததுக்கப்புறம் சைன் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே வீட்டில் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்காங்க மீனாட்சி. அங்கே அபிராமியும் வராங்க. ஐஸ்வர்யா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துகிட்டு வராங்க. சரி தீபா எங்கே அப்படின்னு அபிராமி கேட்கவும், மேலே இருக்காத்தங்கிறாங்க மீனாட்சி. சரி போய் அவளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல மீனாட்சி இதோ போகிற அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போகிறாங்க. என்ன இவங்க ரொம்ப பதட்டமாக போகிறாங்களே, இதில் என்னமோ இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, தீபா எப்போ வருவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனாட்சி. தீபாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தீபா எப்படியாவது சமாளித்து வந்துடு தீபா, இதுக்கு மேலே இங்கே என்னால் பொய் சொல்ல முடியாது, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீ இங்கே இருக்கியா இல்லையான்னு கேட்டால் கூட என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில, பொய்யும் சொல்ல முடியாது, என்னால் இந்த சுச்சுவேஷனில் பொய் சொல்லவும் முடியாது தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்ல, அக்கா நான் எப்படியாவது வந்துடுறேக்கா, நீங்கள் கொஞ்ச நேரம் சமாளிங்கிறாங்க தீபா. சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மீனாட்சி. அபிராமி இந்த பூஜைக்காக கொஞ்சம் சுமங்கலி பொண்ணுங்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே அபிராமி எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க. அம்மா நாங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல, நீங்கள் வந்தது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க அபிராமி. ஒரு பக்கம் மீனாட்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா எப்படி இங்கேருந்து கிளம்புறது, சைன் வாங்கிட்டு தான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ்வர்யா இந்த தீபா எங்கே காணோம், இந்த மீனாட்சி அக்கா வேற இப்படி திருன்னு முழிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.